பாதிக்கப்பட்ட மாவீர குடும்பங்களை சேர்ந்தாக கேட்கிறோம். அரசியல் செய்ய வேண்டாம். அரசியல் இல்ல, இது சிறியரன் சொல்லி இங்க வந்து எங்களுக்கு பிடுங்க வேண்டாம். நீங்க உங்களோட எங்களுக்கு தெரியும் ஐயா, எங்களுக்கு தெரியும் என்னத்துக்கு வந்தீங்க. நாங்கள் எங்களை இதை கட்டுறோம். அரசியல் செய்ய மாட்டோம். வெளியில வாங்க. என்ன ஐயா, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். யாரை கொண்டு வந்து மண்ணும் செய்யலாது, கட்டிடாது. என்னுடைய பொறுப்பில் இருக்கிறபடியால ஐயா செய்ய வேண்டாம். என்ன செய்யுங்க சரியா? இதெல்லாம் வந்து ஐயா ஒன்று சுருக்கமா சொல்றேன். ராணுவம் இருக்கே உங்களோட பொறுப்புல இருக்கலையோ? கொஞ்சம் இருங்கய்யா, நான் ரெண்டு பக்கம் காதில்லை, நான் கவர்மெண்ட் செய்யறேன். சரியா? அனுமதி அடிக்கணும், இவர்கிட்ட கடிதம் கொடுக்கும். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. அனுமதி எடுங்க, அப்புறம் பாப்போம். நான் இதை சொல்லி இல்ல, சொல்லுங்க சார். நாங்க சொல்றேன், சில கேளுங்க. ஓகேங்க, நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு மதிப்பு தாரேன். நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னாங்க, கடந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும். அதுக்கு வந்து எங்களுடைய நீங்கள் எல்லாரும் செக்ரட்டரி எங்க உணவர் அப்ப என்ன வந்தவரா இல்ல. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னா நிரந்தரமாக நாங்கள் கட்டவில்லை, நிரந்தரமாக கட்டவில்லை. என்னுடைய சகோதரத்தினுடைய பேரால கட்டையிலாது பெர்மிஷன் இல்ல. சரி சரி, கொஞ்சம் இருங்க ஐயா, உங்களை சவால் செய்யறதுக்கு ஐயா. இந்த வந்த இங்க ஐயாவோட கடிதம் கூட கொடுத்த சரி, நாளைக்கு சரிங்க. சரி, அது சொல்லல, அப்படி சொல்லல. இது செய்து பொது காணி பொதுமக்கள் இந்த மரணித்த எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவு கூறக்கான இந்த வழிபாட்டு சுதந்திரம் உங்களால அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா? அதை தெளிவாக்காதீங்க. ராணுவம் கட்டும் போது உங்களோட பொறுப்புல இருக்கையில, ராணுவம் கட்டும் போது உங்களோட பொறுப்புல இருக்கல. இந்த மயானம் ராணுவம் விடிச்சளிக்கும் போது கொஞ்சம் இருங்க ஐயா. இது பொது இது ஐயா பொது காணி, எல்லாரும் அப்படி காணிதான் சிமெண்ட். சரியா? சிமெண்ட்ல என்ன சரி செய்யறதுக்கு ஐயா கட்டம் அனுமதி இருக்க வேணும். எங்க அனுமதி கடந்த காலத்துல இதுல வந்து சுந்தரம் செய்யக்கா இந்த சோமனங்க போனவர், இந்த செயலாளரங்க போனவர். இப்ப மட்டும் எங்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட நாங்கள், அவர் வந்து பாதிக்கப்படாம அரசியல் ஆனா பாதிக்கப்பட்ட நாங்கள் கட்டுற கூட இல்லையா போடுவோம். ஐயா, நானும் கூட கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. ஐயா, ராணுவம் இதுக்குள்ள மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்தா கட்டணும். உங்கள்கிட்ட கடிதத்தாங்க அனுமதி கிடைத்தாங்க. ராணுவம் கடிதத்தாங்க ஐயா. சரி ஐயா, சொன்ன கேளுங்க ஐயா. கொஞ்சம் இருங்க, இப்ப நிப்பாடுங்க, நான் நாளைக்கு கடிச்சு முடிக்கிறேன். உனக்கு மரியாதாரன் உட்டாச்சு விட்டுறேன். உங்களோட வீரங்களை ராணுவத்திட்ட காட்டாங்க, அப்பாவி பாதிக்கிற மக்கள்கிட்ட காட்டுங்க. அது ஆன்மத்தனம். நீங்க போங்க. நீங்கள் வருவீர்கள் சிறிதான வாழுகளை நீங்க
பொதுமக்கள் சேவையில எல்லாரும் சகோதரன் சரியா தெரியா நான் கொஞ்சம் டைம் தெரியும் பயப்பட வேண்டாம் இல்ல இது ஒரு பூ போட்டு இருக்கலாம் சார் அண்ணா நீங்க கேக்குற மாதிரி சரி அதுக்காக இப்படி அதிகாரம் கொடுத்து அதிகாரம் இல்ல கொடுக்கறாங்க எங்கட வேதனை எங்களுக்கு ஒரு மாவீரத்தை இத வச்சு ஒரு சென்டர் அதிகாரம் ஒரு நீங்க வேணா கோர்ட்ல கண்ட போடுங்க நான் கோர்ட்ல வேற தேர்றதுக்காண்டி ஐயா நீங்க கோர்ட்ல வேற கோர்ட்ல கொஞ்சம் இருங்க இல்ல என்ன தம்பி இங்க நீ பாடுங்க இந்த போலீஸ்ல கல்யாணம் தாங்கன்ற நம்மளா வாசே விருப்பம் இல்லையா சரியா நாங்கள் கட்டவா இது நீ பாடுங்க அனுமதி சரிதானே ஓகே சரி இப்போ போலீஸ் வா நான் அனுமதி சரியா இது யார் சார் அனுமதி தாரேன்னா நாங்க செய்யலாம் தானே சார் எல்லாரும் சொல்லிட்டோம் எல்லாரும் வந்து காய்ச்சிட்டு போயிட்டாங்க மண்டாராஜெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிக்கலாம் போன மண்டார நாங்கள இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்காங்க கொஞ்சம் இங்க சண்டை நடந்துப்பா நான் என்ன சார் நான் நிக்கிறேன் நான் யார் அங்க இருக்கேன் ஆறு உடலாம் அப்படியே தேவை இல்ல வாள பட்டி ஓடி தண்டாங்க தேவை செய்து சொல்லிட்டோம் கொஞ்சம் ஆகல கால்நாடு அரசியல் தெரியுங்க நீங்க அரசியல் வாயில பாத்த வண்டி பட நக்க வலிச்சாங்க இது வந்து புடிலமான இடம் இல்ல அது மறந்துறாங்க அவங்க சொல்லணும் சார் கட்டாயம் நாங்க கரடி புறாடுங்க புறாடாய்க்கிறீங்க வந்தீங்க நானும் சம்பந்தம் வருது நீ யார் என்ன கேட்க வேண்டாம் நீங்க அண்ணா எடு பச்சை புறாடு உன வேஷமெல்லாம் கலைய போகுது அதான் சில விஷயம் சொல்லணும் இது ஐயா ராணுவம் தலைமை வச்சு நீங்க வந்து இப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்களும் தமிழ் சில விஷயத்த மரியாதையா அதானே நான் திருப்பி கேட்கிறேன் ஐயா நீங்க ராணுவம் இதுல கட்டணம் கட்டும் போது அந்த கடிதத்தை தாங்க அனுமதி கிடையாது அதானே கேட்கிறேன் போலீஸ் கூட அவர் கேட்கிறவர் என்ன நடக்குது பயந்துருவானாங்க சரி ஓகே சரி தம்பி சரி பண்ணிப்பாடு தம்பி பேசி பாருங்க நீங்க நாளைக்கு கொடுக்கிறது கோர்ட்டோட பேசுங்க சரியா நாளைக்கு ஐயா நீ கட்டு போறோம் நாளைக்கு கொடுத்தது உடனே போலீஸ் கழுதை எடுத்து வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க நான் சரி சரியா சரிதான் நான் வரேன் இப்போ கட்டிக்கலாம் மீடியா சரியா ஓகே விளங்க சரி வா என்ன பேர் ஆனந்த் பண்ணி பாருங்க கோர்ட் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு முகம் பார்க்கலாம் நாங்கள் தான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் அதில் உங்களுக்கு நாங்கள் நம்பிக்கை இல்லை ஸோ விளங்கத்தான் வாங்க எல்லாரும் சரியா ஓகேயா இப்போ நீ பாட கொடுங்க சரி நீ பாடு போலீஸ் வா நாங்கள் பேசுவோம் சரி ஓகே அவங்க டியூட்டி வரைஞ்சாக்களுக்கு ஐஜி கட்ட நிற்கிற மயிராண்டி பேர் கட்ட நிற்கிற வேற எங்கிட்ட ஐஜி கட்ட கட்டும் அவர் விமல்